இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாம் இந்துக்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் வீடுகள் கட்டுகிற போது அந்த வீட்டில ஒரு பூஜை அறை என்று ஒரு அறை வைத்திருப்பார்கள். முஸ்லிம்களாகிய நாம் ஒரு தொழுகை அறை என்று ஒரு அறை வைத்து வீடு கட்டுகிற பழக்கம் நம்மிடத்தில் உண்டுமா? இல்லை. காரணம், தொழுகையே இல்லையே. தொழுகையே இல்லையே. அப்படி அல்ல. வீடுகள் கட்டப்படுகிற போது, வீடுகள் கட்டி உயர்த்தப்படுகிற போது எப்படி நமக்கென்று ஒரு அறைகளும் நம்ம உணவு சமைப்பதற்கென்று குறிப்பிட்ட இடங்களும் எப்படி ஒதுக்கப்படுகிறதோ அதே போல அல்லாஹ்வை வணங்குவதற்கு வீடுகளில் அறைகள் ஒதுக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டில் தொழுகை அதிகம் நடத்தப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வீடுகளிலே பிரேயர் ரூம் உண்டுமா? நம்முடைய வீடுகளிலே தொழுகை அறை உண்டுமா? ஃபர்லான தொழுகை மட்டும்தான் பள்ளிவாசலிலே தொழுவதற்கு அனுமதி. மீதமுள்ள அனைத்து தொழுகையும் வீடுகளிலே தொழுங்கள். வீடுகளை கபரஸ்தானை போலாக்கி விடாதீர்கள். வீடுகளை சைத்தான் தங்குமிடமாக ஆக்கி விடாதீர்கள். உங்களுடைய வீடுகளுக்கு ரஹ்மத்திற்குரிய மலக்குமார்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். வீடுகளை விட்டும் சைத்தான் துரத்தி அடிக்கப்பட வேண்டும். சூரத்துல் பக்ரா வீடுகளில் ஓதப்பட வேண்டும். எந்த வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீடுகளில் இருந்து சைத்தான் அகற்றப்படுகிறான். சூனியத்தினுடைய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. அருள் செய்கிற மலக்குமார்கள் வந்து போய் கொண்டிருப்பார்கள். வீடுகளில் முன்பின் சுன்னத்தான தொழுகை தொழப்பட வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். லுஹா தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுகைக்கென்று வீடுகளில் ஒரு இடம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இபாதத் இந்த தொழுகை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த தொழுகை நாம் தொழுகிற காலமெல்லாம் அரிசுடைய நிழலுக்குரியவர்களாக நாம் மாறுவோம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.